ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இதில் கொலஸ்ட்ரால் லெவல் மொத்த கொழுப்பு அளவு வந்து ஒரு 250 grams to 300 grams இருக்கு கீழே. பட்டரில் வந்து ஒரு 200 to 250, கம்பேரிட்டிவ்லி பட்டரில் கம்மி கொலஸ்ட்ரால். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் கீழே வந்து ஒரு 60 to 65 இருக்குது, இதில் 55 to 60 இருக்குது, ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான், கொஞ்சம் அதிகம் கீழே இருக்குது. அண்ட் நல்ல கொழுப்பு மூஃபான்னு சொல்லுவாங்க, மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். அண்ட் இன்னொரு நல்ல கொழுப்பு பூஃபா, பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், அது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான், ரெண்டுலேயுமே ஒரே அளவு தான் இருக்குது. அண்ட் சில விட்டமின்ஸ் இருக்குது ADEKன்னு சொல்லி ஃபேட் சாலபிள் விட்டமின்ஸ், அதில் கீழே நிறைய இருக்குது அண்ட் பட்டரில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த நெய் வந்து பட்டர்லேருந்து உருக்கி எடுக்கிறனால ஃபுல்லாக ஃபேட்டாக இருக்கும், கொஞ்சம் ஃபேட் சாலபிள் விட்டமின்ஸ் இருக்கும். அரஸ் பட்டர் வந்து கொஞ்சம் தண்ணி மில்க் சாலிட்ஸ் வித் ஃபேட் இருக்கும். ICMR அப்புறம் நம்ம ஹைதராபாத்தில் இருக்கிற நியூட்ரிஷன் இன்ஸ்டியூட் வந்து ஒரு நாளைக்கு 1-2 டீஸ்பூன் எய்தர் கீ ஆர் பட்டர் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. குடங்குடமாக ஊற்றி அதில் டிஷ் பண்ணி நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சுவாகா தான். ஸோ டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் டிசீஸ், கிட்னி டிசீஸ் இருக்கவங்க ரெண்டையுமே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இதில் ஹை சேச்சுரேட்டட் ஃபேட் கண்டென்ட் இருக்கு. சேச்சுரேட்டட் ஃபேட்னா என்னன்னு தெரியணும் அப்படின்னா ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது பிடிக்கும், நெய்யா இல்லை பட்டரா, அதை கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஃபுட் கம்பேரிசன்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.